ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஈஸியான ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து கிளிட்டர் ஷீட் மட்டும்தான் இதுக்கு வந்து யூஸ் பண்ண போகிறேன். கிளிட்டர் ஷீட் வந்து இப்படி ஸ்கேல் வச்சு உங்களுக்கு எவ்வளோ பெருசு வந்து வேணுமோ அவ்வளோ பெருசு வந்து ஃபஸ்ட் லைன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேல் அளவுக்கு வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக வந்து 3 சென்டிமீட்டர் இருக்கும். இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு ஒன்றா மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா எல்லா பீஸும் ஒரே ஈக்குவலாக இருக்கணும்ல, அதுக்காக நான் இப்படி மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதை வந்து தனித்தனியாக கட் பண்ணிக்கலாம். இது வந்து டபுள் கலராகவோ இல்லை மல்டி கலராகவோ பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஒரே சிங்கிள் கலரில் பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது. நான் ஒரு 2-3 கலரில் வந்து மிக்ஸ் பண்ணி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் ஒரு 5 to 6 கலர்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். இது மாதிரி வந்து ஃபோட்டோ சைஸுக்கு ஒரு ஃப்ரேம் வந்து நான் கட் பண்ணி வச்சுக்கேன். இது வந்து ரொம்ப கார்ட்போர்ட்லாம் கிடையாது, ரொம்ப மெல்லிசான அட்டை தான். நீங்கள் நோட் அட்டை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதே சைஸ்க்கு இன்னொன்று எடுத்திருக்கேன். இப்போது இந்த ஃபோட்டோவை வந்து அதை நம்ம ஒட்டிடலாம். இப்போ வந்து நல்லா க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோவை நான் அதில் ஒட்டிடுறேன். ஃபஸ்ட்டு முன்னாடி பக்கம் வந்து தெரிகிற மாதிரி ஒட்டிடுறேன். அதுக்கப்புறம் பின்னாடி சைடும் வந்து அந்த பெரிய அட்டையை வச்சு நம்ம கவர் பண்ணிடலாம். அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் வந்து இதில் வேறு எந்த கலர் பேப்பருமே வந்து ஒட்டவே இல்லை. நான் ஃபுல்லாக வந்து ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அந்த பெருசாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல பேக் சைடு ஒட்டுறதுக்கு அந்த பீஸையும் வந்து நம்ம ஒட்டிடலாம். நல்லா வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. நிறைய க்ளூ அப்ளை பண்ணிங்கன்னா தான் கொஞ்சம் நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஃபுல்லாக ஃபஸ்ட்டு சைடில் எல்லாமே போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோக்கு வெளிலையும் எல்லாமே போட்டுக்கலாம். இப்போ வந்து நல்லா கார்ட்போர்டு வந்து வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிடலாம். இது நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா காயட்டும். ரெண்டுமே வந்து நல்லா ஒட்டணும். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம கிளிட்டர் ஷீட் வந்து ஒட்ட முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நல்லா ஒட்டிருச்சு. இப்போ ஒரே ஈக்குவலாக இருக்குது மேலேருந்து கீழே வரைக்கும். இப்போ இந்த கிளிட்டர்ஸ் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம ஃபுல்லாக வந்து இதில் ஒட்ட போகிறோம். கலர் வந்து நான் மாற்றி ஒட்ட போகிறேன். அதே போல் மேலே என்ன ஆர்டரில் வந்து நான் ஒட்டுறனோ அதே ஆர்டரில் தான் நான் வந்து கீழேயும் ஒட்ட போகிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ரெட் கலர், க்ரீன் கலர் அந்த மாதிரி என்ன ஆர்டரில் வைக்கிறனோ அடுத்தடுத்து அதே ஆர்டரில் தான் நான் வைக்க போகிறேன். இப்போ வந்து எல்லோ கலர் வச்சாச்சு. அதுக்கடுத்து வந்து ஒரு லைட் கோல்டு கலர் மாதிரி, ஒரு ப்ரௌன் கலர் மாதிரி இருக்கும், அதை வந்து வச்சிடலாம். இப்போ வந்து நான் 6 கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த 6 கலர்ஸை வந்து கீழே அதே மாதிரி நம்ம ரிப்பீட் பண்ணிக்கலாம். இதே போல் சைட்லேயும் வந்து நம்ம ஒட்டிக்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸி தான். வந்து குட்டீஸ் கூட வந்து ரொம்ப ஈஸியாக வந்து இதை ரெடி பண்ணிடலாம். பார்க்கறதுக்கு வந்து ஃபோட்டோ வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதே ஆர்டரை திருப்பி ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கேன். 2 சைடும் அதே மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ வந்து மேலேயும் கீழேயும் வந்து நான் வேறு மாதிரி ஆர்டர் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கேன். இது வந்து இதே ஆர்டர் தான் வைக்கணுன்ட்டு இல்லை. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி 2 கலர் கூட மாற்றி வச்சுக்கலாம், இல்லை 3 கலர் மாற்றி வச்சுக்கலாம். எப்படி பண்ணிங்கனாலும் நல்லாயிருக்கும். இது மாதிரி வந்து ஃபுல்லாக இப்போ வந்து இந்த ஃபுல்லாகவே வந்து நம்ம ஒட்டி முடிச்சிடலாம். நான் வந்து சும்மா வெறும் கிளிட்டர்ஸ் மட்டும் இப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டு அது ஒரு ஃப்ரேமாக ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து இன்னும் டெக்கரேட்டிவாக வேணும்னா நம்ம வந்து சேனலில் நிறைய ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்து தனித்தனி வீடியோவை போட்டிருக்கோம். அதில் கிளிட்டர் ஃப்ளவர் ஏதாவது வந்து செஞ்சுட்டு ஒரு கார்னரில் மட்டும் வச்சுட்டு 2 இலை வச்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஏதாவது ஒரு கார்னரில் வந்து பூ வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இது வந்து தெரியாமல் இருக்கணும்னா நீங்கள் பேப்பர் கூட ஒட்டிக்கலாம். நான் வந்து எதுவுமே ஒட்ட போகிறதில்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம